சபரிமலையில் பக்தர்கள் கூட்டம் அதிகரித்து வரும் சூழலில் வனப்பகுதியில் சிக்கிய தமிழக பக்தர்கள் மீட்கப்பட்டுள்ளனர். இதனிடையே பம்பை ஹில்டாப் முதல் சன்னிதானம் வரை ரோப் வே அமைக்கும் பணி தொடங்கியது. அண்மை தகவலோடு இணைகிறார் செய்தியாளர் சிவசபாபதி. சபரிமலையில் மண்டல பூஜைக்காக நடை திறக்கப்பட்டு பக்தர்கள் சாமி தரிசனம் செய்து வருகின்றனர். பக்தர்கள் வருகை தொடர்ந்து அதிகரித்து வரும் சூழலில் நேற்று ஒரே நாளில் 77,000 பேர் சாமி தரிசனம் செய்துள்ளனர். இனிவரும் நாட்களிலும் பக்தர்கள் கூட்டம் அதிகரிக்கும் என்பதால் முன்னெச்சரிக்கை மற்றும் பாதுகாப்பு ஏற்பாடுகள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளன. இந்நிலையில் இடுக்கி மாவட்டம் புல்மேடு பாதை வழியாக தமிழகத்தைச் சேர்ந்த 32 பேர் அடங்கிய ஐயப்ப பக்தர்கள் குழு சபரிமலை சென்றுள்ளது. சன்னிதானத்திற்கு 2 கிலோமீட்டர் இருந்தபோது 3 பக்தர்கள் தசைப்பிடிப்பு காரணமாக நடக்க முடியாமல் தவித்தனர். இதுகுறித்த தகவலின் பேரில் விரைந்து சென்ற தேசிய பேரிடர் மீட்பு குழு மற்றும் தீயணைப்பு படை வீரர்கள் அவர்களை பத்திரமாக மீட்டனர். இதனிடையே சபரிமலையில் பக்தர்கள் காணிக்கையாக வழங்கிய 227 கிலோ தங்கத்தை முதலீடாக மாற்ற அனுமதி வழங்கியுள்ள கேரள உயர்நீதிமன்றம் வட்டி தொகையை தனி கணக்கில் சேமிக்க உத்தரவிட்டுள்ளது. இது ஒரு புறம் இருக்க, சபரிமலையில் ரோப் வே திட்டத்தை செயல்படுத்துவதற்கான பணிகள் தொடங்கியுள்ளன. கட்டுமானம், நிர்வாகத்திற்கான பொருட்கள் மற்றும் உணவு, பிரசாதம் தயாரிப்புக்கான பொருட்கள் டிராக்டர்களில் எடுத்துச் செல்வது பக்தர்களுக்கு உயிர் அபாயத்தை ஏற்படுத்துவதாக புகார் எழுந்தது. எனவே பம்பை ஹில்டாப் முதல் சன்னிதானம் வரை 2.7 கிலோமீட்டர் தூரத்திற்கு 250 கோடி ரூபாய் செலவில் ரோப் வே அமைய உள்ளது. செய்தியாளர் சிவசபாபதி வழங்கும் கூடுதல் தகவல். இதற்காக பார்த்தீங்கன்னா வருவாய்த்துறையினர் வனத்துறையினருக்கு 9 ஏக்கர் நிலம் கொடுத்துருக்காங்க. இதற்கான ஒப்பந்தம் திருவனந்தபுரத்தில் கையெழுத்தாயிருக்கு. கல்பனா, நன்றி சிவசபாபதி. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.